ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு வானலை சூடுபடுத்திட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறமா இதில் பெரிய சைஸ் வெங்காயம் வந்து 1 சேர்த்துக்கிறாங்க, 2 பூண்டு, இந்த அளவுக்கு இஞ்சி, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ இதை வந்து வதக்கி விட்டுறலாம். நம்ம சேர்த்துருக்கிற இந்த வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் 3 பெரிய சைஸு தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ அதையும் வதக்கி விட்டுறலாம். பாருங்கள், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் ஒரு துண்டு பட்டை, 4 கிராம்பு, தேங்காய் துருவல் இது வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ இதையும் கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு இப்போ இதில் வந்து நம்ம மசாலா சேர்த்துடலாங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துட்டு இது கூட 2 டேபிள் ஸ்பூனு மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூனு கரம் மசாலா வந்து சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை வந்து வதக்கி விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். வதக்கி விட்டுட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து ஆற வச்சிடலாங்க. ஆறுனதுக்கப்புறமா இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா மையாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ குழம்பு செய்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு, கருவேப்பிலை இதை சேர்த்து பொரிய விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்து கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல மசாலா, அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டுட்டு இப்போது குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். பாருங்கள், ஊற்றிட்டு இப்போது எல்லாமே ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா குழம்புக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ அதையும் கலந்து விட்டுடலாம். குழம்பு நல்லா கொதித்து வர்ற இந்த டைமில் நான் ஆல்ரெடி பட்டாணி வந்து வேக வச்சு வச்சுருந்தேங்க. இப்போ அந்த பட்டாணியை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ ஒரு முறை கலந்து விட்டுடலாங்க. கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு ஃபைனலாக கொத்தமல்லி இலையை தூவிக்கலாங்க. ரொம்பவே சூப்பரான பட்டாணி உருளைக்கிழங்கு குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணி